வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாமுனின் ரோஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலையில் இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்க நீ கிருபை செய்து உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். நீ பேசும் ஆண்டவரே. அப்போ அடியை வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளங்களும் நல்ல நிலமாய் இருந்து அப்பா ஒவ்வொரு வார்த்தைகள் 30, 60, 90, 100 பலனை கொடுக்கட்டும். ஒரு வார்த்தையும் வீணாய் திரும்பாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில உங்களோடு கூட கலந்து கொள்ளவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் சபை மக்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய தாயார் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருச்சபையை பொறுத்தவரை நான் நேராக செய்திக்குள்ளாக கடந்து செல்ல முடியாது. இது என்னுடைய தாய் சபை என்றே நான் சொல்ல முடியும். என்னுடைய தாயார் ஜெபத்திலே சொன்னதை போல இந்த திருச்சபை இந்த போதகரமா இதை தொடங்கும் பொழுது என்னுடைய தாயாருக்கு இந்த திருச்சபையோடு கூட நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனாலும் கூட இந்த திருச்சபை இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தாயாருக்கு நான் மூன்றாவது பிள்ளை. நான் கருவுற்று இருக்கும் பொழுது இந்த திருச்சபையினுடைய முன்னோர் தாயார் அல்லது பாட்டி என்று சொல்லுவேன். பாட்டி தான் எங்க அம்மாட்ட முதல்ல சொன்னாங்களா, நீ கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லி. எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்களா, நீ கன்சீவா இருக்கிற, நீ பெற்று எடுக்கிறது ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுப்ப, அதை எனக்காக ஊழியத்துக்காக பயன்படுத்துன்னு சொன்னாங்களா. நான் நிறைய இடத்துல இதை சாட்சியாய் சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முன்குறித்து முன்னறிவித்த ஒரு தாயாருடைய திருச்சபையில நான் முதல் முறையாக வந்து நிற்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. தேவனை நான் துதிக்கிறேன். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அன்றைக்கு அந்த தாயார் மூலமாக அறிவிக்கப்பட்டதை போல இன்றைக்கு ஆண்டவர் என்னை எடுத்து அதிகமாய் பயன்படுத்தி வருகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட இது எனக்கு 2வது ஆராதனை. அப்படின்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் தேவன் என்னை எவ்வளவாய் எடுத்து அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி. தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் சிறிது நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக முடித்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்து எடுத்துக்கொண்ட தலைப்புகள் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர். குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். இந்த நாளிலே கூட நம்முடைய திருச்சபை போதகர் ஐயாவுக்கு இந்த நாள் ஒரு திருமண நாள் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க போதகர் ஐயான்னு சொல்றதை விட அன்பில் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இருந்தாலும் திருச்சபைங்கிறதுனால நான் போதகர் ஐயா என்றே சொல்லுகிறேன். என்னுடைய போதகர் ஐயாவுடைய திருமண நாள் என்பதால் ஆண்டவர் முதலாவது செய்த அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலேயே தொடங்கினார் என்று சொல்லி நாம் யோவான் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கலந்து கொண்ட அந்த திருமண விழாவிலே ஏற்பட்ட குறைவை ஆண்டவர் எப்படி நிறைவாக்கி கொடுத்தார் என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு கூட தெளிவாய் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகம் தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அநேகம் குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒரு வேலை கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை, ஏன் என்னுடைய குடும்பத்துல
தோல்வி. ஏன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகம் குறைகளோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஆனால் நாம் வரும்போது எத்தனை குறைகளோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருந்தாலும் இந்த ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொண்டவர்களாய், நன்மையை பெற்றுக் கொண்டவர்களாய் மாத்திரமே கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 10 வரை உள்ள பகுதியில ஒரு கல்யாண வீட்டிற்கு ஆண்டவர் செல்லுகிறார். அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு என்று சொல்லும் பொழுது, அதிலும் கல்யாண வீட்டிலே குறைவு என்று சொன்னால் அது மிக ஒரு அவமானமான ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு ஒரு திருமண வீட்டிற்கு நேராக கடந்து செல்கிறோம் என்று சொன்னால், திருமண வீட்டிலே ஒரு 10 கூட்டு, ஒரு 4 குழம்புகள் எல்லாம் வைத்திருந்தாலும் ஒரு ரசம் குறைவாய் போய்விட்டால் நம்ம திருமண வீடு நிறைவேற்று இல்லத்திற்கு நேராய் வரும்போது என்ன பேசிக் கொண்டு வருவோம்? அந்த வீட்டுல ரசம் இல்ல. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்ம சொல்லுவோம், அந்த திருமணம் நடந்துச்சு, ஒரு நாள் ரசம் இல்லாம போச்சுல, அந்த வீட்டுல அந்த மகன் சொல்லுகிறது நம்முடைய பழக்கம். ஆனால் நல்ல கூட்டுகள் இருந்தது, நல்ல பதார்த்தங்கள் இருந்தது, அதையெல்லாம் நம்ம விட்டு விடுவோம். ஆனா நமக்கு தோன்றது என்ன தோணும்? எது குறைவோ அது ஆயுசு நாட்கள் முழுமையால் அது சொல்லப்படும். அதே போலதான் இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் இருந்துச்சு, திராட்சரசம் குறைபட்டு போனது. ரொம்ப துக்கம். ஏன்னா இனி இந்த பிள்ளைகளுடைய காலம் வரை ஒருவேளை உங்க சந்ததியில கூட சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபட்டுச்சு. என்ன செய்ய முடியும்? எப்படி இந்த குறைவை நிறைவாக்குவது? இன்றைக்கு நம்ம ஓடுகிறோம் அல்லவா, நம்முடைய குறைவுகளை எப்படி ஆகிலும் நிறைவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறோமே, அப்படி இவர்களும் ஓடுவதற்கு ஆயத்தமானார்கள். ஆனால் இவர்களுடைய ஓட்டங்கள், காரியங்கள் எல்லாம் வேறாயிருந்தது. ஹல்லேலூயா. முதலாவது இந்த கல்யாண வீட்டில் ஏற்பட்ட திராட்சரசத்தின் குறைவை நிறைவாக்கியதற்கு முதலாவது இருந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த 2ஆவது வசனத்தை வாசி எடுத்தவங்க 3ஆவது வசனத்தை, திராட்சரசம் குறைபட்ட போது அவரை நோக்கி இல்லை என்றார். முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆவது வசனத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே இந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைபட்ட பொழுது அவர்கள் அந்த குறைவை மாற்றி நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் 2ஆவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, 3ஆவது வசனம் 2ஆவது வசனத்துல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது நாம் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு, குறைவுகள் மாற்றப்படுவதற்கு நாம யாரை அழைக்கிறோம்? முதல்ல யார் வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிரவேசித்திருக்கிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லாதபடிக்கு, இயேசுவை நாம் அழைக்காதபடிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாய் ஒரு இயலாத ஒரு காரியம். ஏன்னா முதல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு அவர் இருக்கிறார்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு சொன்னா இந்த நாள்ல நம்ம இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம், அழைக்க போகிறோம். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை அதிகமாய் நேசிக்கிறார், அதுலயும் மனுஷர்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் மனுஷர்களை ரொம்ப நேசிக்கிறார் சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரியம் உண்டு. ஆதியாகமத்துல 1ஆவது அதிகாரம் 2ஆவது அதிகாரத்துல ஆண்டவருடைய படைப்பின் காலத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னா பூர்வங்களை சொல்றாரு, உருவாகுவதாக, பறப்பது உருவாகுவதாக, அந்த நீரில் இருக்கிறது உருவாகுவதாக என்று எல்லாவற்றையும் உருவாகுவதாக என்று சொன்னார். ஆனால்
மனிதனை மட்டும் அவர் எப்படி உருவாக்கினார்? அவர் நம்மை அதிகமாய் நேசித்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார்? மண்ணினாலே தன்னுடைய சொந்த கரத்தினாலே அவனை உருவாக்கி தன்னுடைய சொந்த சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனை மனிதனாக்கினார். ஹல்லேலூயா. இதில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசித்திருந்தால் அவர் சொந்த கரங்களினாலே நம்மை வளைந்திருப்பார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் மறந்துட்டோம். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம தேவன் நம்மை நேசித்ததை, தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததை, தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருப்பதை எல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்திருக்கிறோம். இன்னைக்கு பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதனாய் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன? மத்தேயு 1:21 நம்ம தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாய் அவதரித்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தார். ஆனா இன்னைக்கு அநேகம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தமான ஒரு அனுபவம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, நம்முடைய குடும்பத்திலே சந்தேகம், நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள், ஏன் இத்தனை துக்கங்கள், ஏன் இத்தனை கஷ்டங்கள்? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தையோ அதிகமாய் வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், அவரை பணிந்து கொள்ளுகிறவர்கள், அவரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பாவமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல குறைவுகள் சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய குடும்பத்துல குறைவு பிரதர், என்னுடைய வாழ்க்கையில வியாதி பிரதர், டாக்டர் கைவிட்டுட்டாங்க, இருக்கட்டுமே, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி குறைவு குறைவு என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் மத்தியிலே உண்டா என்று சொல்லி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவதாய் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது காரியம், அவர்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள். வாசிக்கிற 3வது வசனம், இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். பாருங்க, முதலாவது ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இரண்டாவதா ஒரு திராட்சரசம் குறைபட்டுச்சுன்னு சொன்ன உடனே ஒருவேளை நம்முடைய இல்லத்துல ஒரு விருந்து என்று வைத்துக் கொள்வோம். அந்த விருந்தில ஒரு குறைவு என்று சொன்னால் நம்ம உடனே என்ன செய்வோம்? உடனே ஆண்டவரை நோக்கி போறது விட்டுட்டு ஒருவேளை புரோட்டா குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு புரோட்டா கடையில போய் எப்படியாவது புரோட்டாவை வாங்கிட்டு வந்து அந்த குறைவை நிறைவாக்கணும்னு சொல்லிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படிதான் நினைப்போம். ஆனா இங்க திராட்சரசம் குறைபட்டுச்சுன்னு சொன்ன உடனே அவங்க திராட்சை பழத்தை வாங்குறதுக்கு ஓடல, அல்லது அந்த திராட்சை பழத்தை மிதித்து ரசமாக்க முயற்சி செய்யல. அப்படி அவங்க நேர யார்கிட்ட வந்துட்டாங்க? ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. புரியுதா? நமக்கு என்ன குறைவு இருக்குதோ உடனே நம்ம எங்க வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். ஒருவேளை ஞானத்துல குறைவு இருக்குதா, ஒருவேளை குடும்பத்துல கஷ்டம் இருக்கா, கடன் பிரச்சனையா, ஒருவேளை வியாதியா, ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட முதலாவது அவர்கள் ஓடி வந்தார்கள். ஆண்டவரே திராட்சரசம் குறைபட்டு விட்டது. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்ம உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் பார்ப்போம். அரசியலை பயன்படுத்துவோம், அரசாங்கத்தை பயன்படுத்துவோம், அரசு அதிகாரிகளை பார்ப்போம், நம்முடைய படிப்பை வச்சுக்குவோம், நம்முடைய செல்வத்தை வச்சுக்குவோம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் வச்சு எப்படி ஆகிலும் அந்த குறைவை நிறைவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி யோசிப்போம். ஆனா அந்த நிறைவு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் நேரா நம்ம போக வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்துக்கு போய்ங்க. என்ன குறைவு இருந்தாலும் சரி, ஒருவேளை
டாக்டர் மருத்துவர்கள் நம்மை கைவிட்டுட்டாங்களா? கவலைப்படாதீங்க, நேரா அவருடைய பாதத்துல போயிருங்க. ஆண்டவர் ஊழியம் செய்த நாள்ல லாசரு என்கிற ஒரு மனிதன் செத்து இறந்து போய் 4 நாட்கள் முடிந்து விட்டது. அவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே 4 நாட்கள் ஆகிவிட்டதே, அவன் மரித்து நாரி போயிருப்பானே, நாற்றம் எடுக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நாரிக்குள்ள இருக்கும். இன்னைக்கு கூட டாக்டர் போனா சொல்லுவாங்க, இன்னைக்கு அறிவியல்ல என்ன சொல்லுவாங்க, 8 மணி நேரத்துல மூளை உருகிவிடும், 1 நாள்ல இரத்த நாளங்கள்லாம் தெரித்து விடும், 3 நாட்கள்ல புழுக்கள் வந்துடும், 8 மணி நேரத்துல கண்ணு அழுகி போயிடும், இருதயம் வெடிச்சிடும். இதெல்லாம் யார் சொல்றது? சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட இப்படிதான் சொன்னாங்க, ஆண்டவரை மறித்து 4 நாட்கள் ஆகிவிட்டதே, அழுகி போயிருக்குமே, நாற்றம் எடுத்திருக்குமே, என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், லாசருவே வான்னு சொன்னார். அவ்வளவுதான். மரித்து போய் நாற்றம் எடுத்த லாசரு தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்ட பொழுது உயிரோடு அவன் எழுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு என்கிற நம்பிக்கை ஏன் நமக்கு இல்லை? ஒரு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தூக்கி சுமக்கிறார், உன்னை உள்ளங்கையிலே வாங்கி வைத்திருக்கிறார், தன்னுடைய கண்மணியை போல பாதுகாக்கிறார். ஏன் உனக்கு கவலை? ஏன் குறைவு வந்தோடனே யார் தேடி ஓடுற? ஏன் உனக்கு ஒரு நல்ல குறைஞ்ச உடனே அதை பெற்றுக் கொள்வதற்காக உலக பிரகாரமா முயற்சி செய்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு நிகழ்வு சொல்லட்டுமா? இன்னும் தெளிவாய் புரியும். நேரம் போய்கொண்டு இருக்கிறது, ஆனாலும் சொல்லிவிடுகிறேன். ஒரு மனிதன் ஒரு பட்டணத்துல வெளிநாட்டுல காலையில வாக்கிங் போனாங்க. வாக்கிங் சொன்னா தெரியல, நடைபயிற்சி. அந்த மனிதன் ஒரு வயதான ஒரு மனிதர் நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய விலையில் இருந்த ஒரு கார்ல அந்த நடைபயிற்சிக்கு வருகிறான். அந்த மைதானத்தின் அருகிலே வரும் பொழுது அந்த காருடைய இன்ஜின்ல ஒரு குறைவு, இயந்திரத்திலே ஒரு குறைவு. அவன் என்ன பண்றான்? வண்டி நின்றுச்சு, இறங்கி அந்த குறைவை சரி செய்யும்படி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். இந்த வயதான அந்த தகப்பனார் வருகிறார், அவர் நடந்து வருகிறார். அவன் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? மே ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அந்த மனுஷன் அவரை ஏளனமா பார்க்கிறான். பார்த்துட்டு சொல்றான், வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் இன்ஜின்ல போய் ஏதோ காரியங்களை சரி செய்கிறான். இப்பவும் அந்த கார் ஓடல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் பண்ணுகிறான். இப்ப அந்த மனுஷன் கேட்கிறான், இப்ப நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யட்டுமா? இப்போ அவன் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. அவன் சொல்றான், இந்த விலையில் இருந்த கார் என்னுடைய கார், நான் இந்த விலைக்கு வாங்கி நான் பயன்படுத்தி வருகிறேன். இந்த கார்ல என்னென்ன குறைவுகள் இருக்கும் எனக்கு தெரியும், என்ன ரிப்பேர் வரும் எனக்கு தெரியும். ஆனா என்னாலேயே சரி பண்ண முடியலையே, நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? போய் தூர நிலைன்னு சொல்லிட்டா. இந்த வயதானவர் வாக்கிங் போயிட்டாரு. அவர் நடைபயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த இடத்துல வருகிறார். அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான்? நடந்த நிகழ்வு, தன்னுடைய காரை மறுபடியும் சரி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த கார் இன்னும் ஓட ஆரம்பிக்கல. இந்த மனுஷன் இப்போ வந்தோடனே கேட்டான், இப்ப ஏதாவது உனக்கு உதவி செய்யட்டுமா? இப்ப ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே, ஹெல்ப் யூ. அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி என்னால முடியல, எப்படி உங்களால முடியும்? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த மனிதன் அந்த காரனுடைய முன்பகுதியிலே போய் ஒரு சில நிமிடங்கள் ஏதோ செய்துட்டு சொன்னார். இப்ப காரை எடுங்கன்னு சொன்னாங்க. காரை எடுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளவு நேரமா நான் போராடி இந்த காரை தொடங்கணும், ஓட வைக்கணும் பார்த்து முடியல. இப்ப ஒரே ஒரு நிமிஷம் குனிச்சு கார்ல ஏதோ செஞ்சுட்டு காரை எடுன்னு சொன்னா எப்படி ஓடும்? அதுவும் இது எனக்கு சொந்த காராச்சேன்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன செஞ்சானா, சரி இருந்தாலும் வயதானவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த காரை தொடங்கினாராம். அந்த சாவியை போட்ட உடனே அந்த கார் அது முன்னாடி இருந்ததை விட மிகவும் இலகுவாக ஓட தயாராகிவிட்டது. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, சொந்தமா வச்சிருக்க ஏன் காரு, நான் இவ்வளவு முயற்சி பண்ண முடியல, ஏதோ ஒரு வயசானவர், அவர் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நபர், அவர் போய் இதை செஞ்சுட்டாரு, அதுவும் ஒரு நிமிஷம் கூட ஆகல, குடிஞ்சு ஏதோ செஞ்சாரு, ஓடிடுச்சுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டான். வண்டியை நிறுத்திட்டு இந்த மனுஷன் இறங்கினானா.
அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தினால அவர் கூப்பிட்டு கேட்டார், ஐயா இந்த காரை என்னால சரி செய்ய முடியல, நீங்க செஞ்சுட்டீங்க, எப்படி உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டாராம். அவருடைய பேரை கேட்டோன்னு அவர் சொன்னாரு, என்னுடைய பேர் ரிச்சர்ட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரிச்சர்ட் ஃபோர்ட் என்று சொன்னாராம். சொன்ன உடனே அந்த மனிதனுக்கு புரிந்து விட்டது. அந்த மனிதன் யார் தெரியுமா? இவன் ஒரு விலை உயர்ந்த ஒரு ஃபோர்ட் கார்ல வந்தான் பாத்தீங்களா, அந்த காரை உருவாக்குகிற அந்த காரினுடைய உருவாக்கினவர். அல்லேலூயா. அவன் சாதாரண ஒரு பாவமாய் வந்திருந்தாலும் அந்த காரை உருவாக்கின நபர் அவன். அப்போ அந்த காரை உருவாக்குறவருக்கு அந்த கார்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? அதனாலதான் அவன் மிகவும் இலகுவாக அந்த கார்ல போய் இது என்ன பிரச்சனையா இருக்கும் என்பதை ஒரு சில வினாடி நேரத்தில் சரி செய்து காரை ஓட செய்து விட்டார். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்டிருக்க உருவாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது அவருக்கு தெளிவாய் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட வந்து கேட்கிறாரே, மகனே மகளே நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? நம்ம சொல்றோம் வேண்டாம். ஏன்? எனக்கு படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, செல்வம் இருக்கு, குடும்ப சூழ்நிலை இருக்கு, நீங்க எனக்கு உதவி பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் கேட்கிறாரு, மகளே நான் உனக்கு உதவி செய்யட்டுமா? வேண்டாம். அப்படி இப்படி ஆண்டவர் உதவி செய்ய முடியும். நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்கம்மா. அவர் இருக்கிறாரை ஏற்றுக்கொள்வதற்காக. இரண்டு கரங்களை விரித்தவரால் உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி முன்னதாக ஓடி வருகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் கரம் விரித்தவராய் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை அந்த மனுஷன் அவருடைய சொந்த பலத்தினால அந்த காரை தயார்படுத்த சொன்னா முடியவே இல்லை. அந்த காரை உருவாக்கினவர் வந்த பொழுது வினாடி நேரத்துல அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த குறைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வேண்டாம் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் கேட்கும் போது, அப்பா நீங்க வாங்க, நீங்க என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணுங்க, அப்பா நீங்க வாங்க, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த குறைவை நிறைவாக்கி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்க போகிறது? ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு பெரிய குறைவு பிரதர், இயற்கைக்கு மேலான அதிசயம் நடக்கணும் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்குமா பிரதர்? அப்படி எல்லாம் நடந்தாதான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனா இயற்கைக்கு மேலான அதிசயங்களை செய்ய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது அவருக்கு லகுவான காரியமாய் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, அவர்களுக்கு பின்னாக பார்வோன் படை இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, முன்னாடி கடல் பின்னாடி படை, என்ன செய்ய முடியும்? தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஒருவேளை ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா கடல்ல முங்கி செத்துருவான், பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோன் கொண்டுவான். எவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செங்கடலை இரண்டாய் பிளந்து வனாந்தரத்திலே நடந்ததை போல தன்னுடைய ஜனங்களை அந்த கடலிலே நடத்தி கூட்டி வர வல்லமையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அதே வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகளாக இருந்தாலும் சரி, எந்த குறைவுகளையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை லட்சக்கணக்கான கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், ஒருவேளை கோடிக்கணக்கான கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் திரும்பி செல்வான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஏன் இன்னும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் இன்னும் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, வாங்க என்கிட்ட வாங்க, என்னிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆண்டவர் இருக்கிற பிரித்தவராய் சிலுவையில என்னைக்கு நமக்காக என்றைக்கு மறுத்து உயிர்த்தாரோ அன்றைக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாய் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு இருந்த காரியம் என்ன?
யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விடுகிறது, வேகமாய் பார்த்து கடந்து செல்லலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். போதும் பாருங்க, ஆண்டவர் இப்ப சொல்றாரு என்ன பிரச்சனை, என்ன குறைவு? அது திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, ஜாடிகளை கொண்டு வந்து என் முன்னாடி வைங்க. வச்சாச்சு. இப்ப சொல்றாரு ஜாடிகளை என்ன நினைக்க, தண்ணீரை நிறைங்க. இங்கதான் நம்ம யோசிக்கிறோம். இதே இடத்துல ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இதே மாதிரி ஜாடிகளை வைங்கன்னா நம்ம வச்சிருப்போமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒருவேளை ஜாடியை வைன்னு சொன்னா நம்ம ஒரு பெரிய சிண்டெக்ஸ் டேங்கை உள்ள தூக்கிட்டு வந்து வச்சுக்குவோம். ஏன்? ஆண்டவர் எத்தனையோ அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் இதற்கு முன்பாக அற்புதத்தை செய்யவில்லை. இதுதான் முதலாவது அற்புதம். அவர் அதுவரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தச்சனாக இருக்கிறார். அவர் மனிதனை போல அவரோடு கூட உள்ள வாலிபரோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். அப்பாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தச்சனாக இருக்கிறார். இப்ப சொல்றாரு சாடியில வெயின்னு சொல்லி. இப்ப நம்ம வீட்டுல மர வேலை செய்யறாங்க இல்லையா, அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு வந்து ஜாடியெல்லாம் வை, உனக்கு வந்து நான் தங்கமா மாத்த போறேன்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே ஜாடியெல்லாம் கொண்டு வச்சு அவன் மாத்துவான்னு சொல்லி காத்துட்டா இருப்போம் இல்ல. ஆனா அதே போல ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் ஜாடிகளை வை. இதுதான் முதல் அற்புதம். 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டு இருக்கும். இதுதான் அவர் செய்த முதலாவது அற்புதம். அப்போ இரண்டாவது அங்க வச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த ஜாடிகள்ல தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஜாடிகள்ல தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்றாரு. முதல்ல சொல்லும் போது கூட சரி, ஏதோ இவன் அற்புதம் செய்ய போறான் போல இருக்கு, திராட்சரசத்தை உருவாக்குறதுக்கு ஏதோ புதுசா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்குன்னு வச்சுட்டான். இப்ப சொல்றாரு தண்ணியை ஊத்துன்னு சொல்றாரு. இவன் என்ன செய்யறான்? அந்த தொட்டி முழுவதும் தண்ணீரை நிரப்பி விட்டார்கள். விசுவாசத்தை பாருங்க, அந்த அவருடைய கீழ்ப்படுத்தல. இப்போ வச்சுட்டாரு, திராட்சரசம் இல்லை, அங்கே தண்ணீர்கள் ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதலின் அனுபவம் இருக்கிறதா? யோசிங்க. ஆண்டவர் ஒரு வேளை வந்து என்கிட்ட இப்படி சொன்னா நான் செய்வேனா? இப்ப சொன்னா செஞ்சிருவேன், அன்னைக்கு செய்திருப்பனா? இல்லை. ஆனா அவர்கள் தேவன் சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாம் சொல்றாரு நீ போ சொன்னாரு, அவன் போனா ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். வேதத்துல ஆதியாகம புத்தகத்துல 6வது அதிகாரத்துல நோவா என்கிற ஒரு மனிதன் உண்டு. நோவா என்கிற ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதான் தெரியுமா? அன்றைக்கு வரை பூமியில பெரிய மழை பெஞ்சதா சரித்திரம் இல்லை, வேதத்துல இல்ல. ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு அவன்கிட்ட, நீ என்ன செய், ஒரு பேழையை கட்டி நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டோம். ஏன்? அதுக்கு முன்னாடி மழையே பெய்யல. ஆண்டவர் சொல்றாரு நான் மழை பெய்ய வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி வேதத்துல அப்படிப்பட்ட மழை பெஞ்சதா சரித்திரம் இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட இந்த நோவா கேட்டிருக்கணும் எப்படி நடக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு நீ போய் அங்க கேட்டு. அவன் எப்படி கேட்டு? அந்த மரத்தை எடுத்துக்கிட்டேன், பிசி இப்படி வச்சுக்கோ, இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இத்தனை ஜன்னல் இருக்கணும், இத்தனை கதவுகள் இருக்கணும், எல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நோவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம், அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்களும் நானும் அந்த பட்டணத்துல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நோவாவை பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க? மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. நோவாட்ட வந்து என்னப்பா செய்யறேன்னு கேட்டிருப்பாங்க. பேரை செய்யறேன்னு இருப்பாரு. எதுக்கு பேரை செய்யற? மழை பெய்ய போது. மழையா? அப்படின்னா பாரு பெரிய ஜலப்பிரளயம் வரும், நீங்களாம் அழிஞ்சு போயிருவீங்க, இந்த பேரைக்குள்ள இருந்தாதான் காப்பாற்றப்படும், அதுக்காக நான் பேரை செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மே மாசம் வெயில் அடிச்சுட்டு இருக்கு, மே மாசத்துல வெயில் அடிக்குது, இப்போ உனக்கு மழை பெய்ஞ்சு அதுவும் நாங்கெல்லாம் மிஞ்சி போற அளவுக்கு தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன சொல்லியிருப்பாங்க? நோவாவை பார்த்து அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவருடைய மனநிலையில கொஞ்சம் மாறி இருக்கும். வெயில் பார்த்தீங்களா,
நம்ம சொல்லுவோம் அதே போல சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனா இதெல்லாம் அவர் கேள்வி போய் யோசிக்கல. இதெல்லாம் விட்டுட்டு கேள்வி பேச்சுக்கெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு? அருமையா பேரையை கட்டினாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாருங்க. அவர் கீழ்ப்படிச்சனால ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் மழை வந்துச்சு. அன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஜந்துகளும் எல்லாம் அழிந்து போனது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள்ளாக பிரவேசித்திருந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனோடு இருந்த ஜீவ ஜந்துக்களும் உயிரோடு வெளியே வந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலின் அனுபவம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். என்ன குறைவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒருவேளை வியாதி கேன்சரா இருக்குதோ, கிட்னி செயல்படலன்னு சொல்லிட்டாங்களோ டாக்டர், ஏன் கவலைப்படுறீங்க? அந்த கிட்னியை உருவாக்குனவரே நம்முடைய தேவன் இயேசு. ஹல்லேலூயா. அதை உருவாக்கினவரே நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவர் நினைச்சா எல்லாம் இலகுவான காரியம். ஏன்னா அவர் ஊழியம் செய்யும் போது உடவர்களை நடக்க செய்தார், குருடர்களை பார்வையிட செய்தார். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? குருடர்களை பார்வையிட செய்தார், ஊனர்களை நடக்க செய்தார், சப்பானிகள் எழுப்பினார்கள், திமிர்வாதக்காரன் சுகத்தை பெற்றுக் கொண்டார், பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகத்தை பெற்றுக் கொண்டார். இத்தனை அதிசயங்களை செய்த தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறாரு. மகனே மகளே, உனக்கு என்ன குறை உண்டு? அதை எனக்கு சொல்லு. அததான் ஆண்டவர் கேட்கிறார். ஒன்றை பெருசா ஒண்ணு கேட்கல, ஒரு சாதாரண தண்ணியை தான் கேட்கிறாரு. இங்க ஒருவேளை ஒரு 10 கிலோ திராட்சை பழத்தை எடுத்துட்டு ஓடி வாங்கன்னு சொல்லல, தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொன்னார். உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு வாங்க, அது போதும், அதை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவங்க கீழ்ப்படிச்சாங்க. அங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அதை கொண்டு வைத்தார்கள். அடுத்ததான் மூன்றாவதாய் ஒரு காரியம், அடுத்த காரியம், நான்காவதாய் என்ன காரணம்? யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம், 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல ஆண்டவர் இதை சொன்ன உடனே அவங்க அதை வச்சுட்டாங்க. 7வது 8வது வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று முந்தின நாள் சாயங்காலம் வரை, அன்னைக்கு சாயந்தரம் வரை தச்சராக இருந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஜாடிகளை வையுங்கள், ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்க. செஞ்சாச்சு. இப்ப சொல்றாரு, கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு. அவங்க விசுவாசத்தை பாருங்க. அவங்க உடனே என்ன, நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே, நீங்க ஜாடியை வைக்க சொன்னீங்க, வச்சுட்டோம். தண்ணி ஊத்த சொன்னீங்க, ஊத்திட்டோம். கொண்டு போங்கன்னு சொல்றீங்க. எப்படி கொண்டு போறது? தண்ணிய திராட்சரசமா மாறுவதற்கு கொண்டு போக முடியும். நீங்க அதுல அவர் கொண்டு போங்கன்னு சொல்லும் போது நீங்க படிச்சு பார்த்தா அவர் அதுக்காக ஜெபிக்கல. நல்லா பார்க்கணும், ஜெபிக்கல. அதுல ஏதாவது கலந்தாரான்னு சொன்னா கலக்கல. அது ஆசீர்வதிச்சாரானா இல்ல, வானத்திலிருந்து ஏதாவது இறங்கி வந்துச்சானா இல்ல. அவர் சொல்றாரு, கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ ஆண்டவரே, தண்ணியை கொண்டு வந்து நான் தான் ஊத்துனேன், இப்ப கொண்டு போய் திராட்சரசத்துக்கு பதிலா இதை ஊத்துன்னு சொன்னா எப்படி ஆண்டவரே? எல்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கல்யாணத்துல இருக்கவங்க திராட்சரசத்துக்கு பதிலா தண்ணியை ஊத்துனா என்ன செய்வாங்க? என்னைய என்ன செய்வாங்க? ஒண்ணு அவமானமான வார்த்தைகளை திட்டுவாங்க, அருவருப்பா. இல்லைன்னு சொன்னா முடிச்சா கையெடுத்து 2 பாராட்டுகளா நடத்திடுவாங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, தண்ணீரை கொண்டு போய் குடின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அவங்க அப்படி சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, போய் குடின்னு சொன்ன உடனே அவங்க, ஆண்டவரே நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணல, வானத்துல இருந்து ஒண்ணு இறங்கி வரல, எதையும் நீங்க கலக்கல, கொண்டு போய் சொல்றீங்களே, நான் எப்படி கொண்டு போறது அப்படின்னு கேட்கல. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்ன உடனே தண்ணியை எடுத்து கொண்டு போயிட்டாங்க. எதை கொண்டு போறாங்க? தண்ணியை கொண்டு போயிட்டாங்க. அந்த தண்ணி எப்படி இருக்கு? ரசமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இதை தருவேன் சொன்ன தருவாரு. அவர் வாக்குத்தத்தங்களை மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணினாரே.
அவர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன் நம்பிக்கை இல்லை? சாதாரண தண்ணீரா இருந்தாலும் பரவாயில்ல, குளிர் சொன்ன உடனே அது திராட்சரசமாய் மாறி போனது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்ன? விசுவாசம். விசுவாசம் இல்லை. ஏன்? ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? இந்த விசுவாசம் சொல்றது ஒரு குட்டி கதையை சொன்னா நல்லா புரியும். ஆனா நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறது. ஒரு பாட்டியம்மா, வயசான ஒரு பாட்டியம்மா ஒரு நாள் நற்செய்தி கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அப்ப என்னை போல ஒரு நற்செய்தியாளர் ஒருத்தர் என்ன செஞ்சாங்களா, பெரிய நற்செய்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. கன்வென்ஷன் அந்த பாட்டியம்மா கூட்டம் இல்லாதனால, கூட்டமா ரொம்ப கூட்டம் இருந்தனால அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலயே போய் உட்காந்துருக்காங்க. எப்படி இருந்தாங்களா? பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்ப இவர் சொல்றாரு, விசுவாசம் இருக்கிறவர்கள் கடலை பார்த்து போனா போயிடும், மலையை பார்த்து போனா போயிடும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாட்டியம்மாக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. பக்கத்துல போய் உட்காரும் போது விசுவாசத்தோடு இந்த மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும்? பெயர்ந்து போயிடும். அவ்வளவுதானே. எப்படி பார்ப்போமே, விசுவாசத்துல இருக்குன்னா போகுமா போகாதான் பார்த்தோம்னு சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சோடனே பாட்டியம்மா வீட்டுக்கு வேகமா வந்தாங்க. வந்து பாக்குறாங்க, ஜன்னலுக்கு வந்து தூரத்துல ஒரு மலை இருக்கு. நம்ம வீட்டை திறந்து பார்த்தா வீட்டை சுத்தி இருக்கும். அந்த பாட்டியம்மாக்கு வீட்டுல என்ன இருக்கு? ஒரு மலை இருக்கு. இந்த பாட்டியம்மாக்கு பாஸ் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. திரும்ப திரும்ப என்ன வருது? விசுவாசத்தோடு சொன்னா என்ன செஞ்சிடும்? மழை பெயர்ந்து விட்டு போயிடும். அப்ப போயிடும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க, மலையை நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாம் முடித்தாங்க. முடித்து பாட்டியம்மா இரவு காலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்கிட்டாங்க. ஆனா பாட்டிக்கு தூக்கம் இல்லை. நைட்டு ஏன் மழை போச்சா இல்லையா தெரியும்ல? தெரிய வேண்டாமா? பாட்டியம்மைக்கு தூக்கம் கிடையாது. நைட்டு ஃபுல்லா அப்படியே உலாவிட்டே இருந்தாங்க. நல்ல உலாவி முடிச்சுட்டு வந்து சூரியன் உதிக்கிற நேரம் காலையில ஒரு 4-5 மணிக்கு ஒரு வெளிச்சம் பார்த்துருக்கீங்களா? அந்த நம்ம அதேங்கிறத பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். டவுன்ல இல்லையா? பார்த்துருக்குமா? அந்த அதிகாலை வேலை சூரியன் உதிக்கிற நேரம் தெரியாது இல்லையா? டவுன்ல நிறைய பேருக்கு மத்தியானம் 11 மணி தான் காலை. அதை நான் சொல்ல வரல. 4 மணி போல இருக்கும் தெரியுமா? ஒரு உதிச்சு வரும்போது ஒரு வெளிச்சம். சரி, நாளை காலையில எந்திரிச்சு பாருங்க இருக்கும். அப்படி ஒரு வெளிச்சம் வர்ற நேரத்துல பாட்டியம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்? இப்ப நம்ம பார்த்தா மழை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சும்ல அப்படின்னு சொல்லி வேகமா வந்தாங்க. பாட்டியம்மா பல்லு கூட தேய்க்கல. வேகமா வந்து கதவை திறந்து பார்த்தா, ஜன்னலை திறந்தாங்க, என்ன இருக்கு? மழை இருக்கு. பாட்டியம்மாக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு. பாட்டி டக்குன்னு சொன்னாங்க, இதான் எனக்கு நேரத்தை தெரியுமே, எப்படி பார்க்கும், அதான் போகாதே அப்படின்னு சொன்னாங்களா. இதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? போன்னு சொன்னா போயிருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த விசுவாசம் இல்லை. நம்ம அந்த பாட்டியம் போல இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துருவாரு. டாக்டர் போய் காலை செக் பண்ணி பார்க்கலாம், கொடுத்துருவாரு. இதுதான் விசுவாசம். தண்ணிய குடின்னு சொன்னா கொடுத்துடணும், அவ்வளவுதான். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. என் தகப்பன் எனக்கு நன்மையை தான் செய்வார் என்கிற விசுவாசம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, கடன் பிரச்சனை மாற்றுவேன், அவ்வளவுதான். எனக்கு கடன் கிடையாதுங்கிற நம்பிக்கையோடு வருதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி மாறும்? நமக்கு தான் 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, வர்ற ரூபாய் இவ்வளவுதானே வரும். அப்படி எப்படி மாறும்? எப்படி மாறும்? மாறாது. ஏன்? நம்மகிட்ட என்ன இல்லை? என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் தான் எப்படி சொல்லணும்? 1 கோடி ரூபாய் தான் கடன், ஆண்டவர் அதை மாற்றுவேன்னு சொல்லிட்டாரே, எனக்கு கடன் இல்லை. அல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஆம், தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். என்ன சொல்றாரு? உன்னுடைய குறைவுகள் எதுவாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த காணாமல் கல்யாணத்துல திராட்சரசம் குறைவிட்ட பொழுது அதை அவர்கள் எப்படி அவர்களுக்கு நிறைவாக்கி கொடுத்தாங்க, அதே விதமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய குறைவுகள், சகோதரியே சகோதரனே பெற்றோர்களே, என்ன குறைவுகள் இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாய் நிறைவாக்கி கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப நீங்க எனக்காக பெரிய காரியத்தெல்லாம் செய்ய வேண்டாம். ஒருவேளை 1 கோடி ரூபாய் எனக்கு நீங்க கொண்டு வர வேண்டாம். நீ என்ன செய்ய? முதலாவது என்னை அழைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது உங்களோடு கூட என்னை உட்பிரவேசிக்க, உங்களுடைய இருதயத்துல நான் பிரவேசிக்க இடம் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். இலவசம் ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொன்னா போதும், அவர் உள்ளே பிரவேசித்து விடுவார். அல்லேலூயா. இரண்டாவதா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, குறைவுகள் இருக்குன்னா, என்ன குறைவு இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்துல போய் சொல்ல போங்க. உங்களுடைய சுய பலத்தினால, உங்களுடைய குடும்ப பின்னணியினாலே, உங்களுடைய படிப்பினாலே, உங்களுடைய அந்தஸ்தினால, ஒரு வேளை வெள்ளத்தினால் அதை சரி செய்ய முயற்சி செய்யாதீங்க. நேர ஆண்டவர்கிட்ட போயிருங்க. ஆண்டவர், என்னுடைய குடும்பத்துல ஒரு குறைவு,
ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். காணாம கல்யாண வீட்டுல ஜாடிகளை வச்சு தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னாரு, அவங்க கீழ்ப்படிச்சாங்க. கடைசியா நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவர் இந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில கூட செய்து விட்டார், என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு விட்டது என்கிற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைவுகள் அனைத்தும் நிறைவாக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இயற்கைக்கு மேலான அற்புதம் நடக்கும்னு சொன்னா, அதுவும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே காற்றையும் கடலையும் அதற்றின தேவன். அமைதலாய் இரு என்று சொன்ன பொழுது காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அமைதலாயிற்று. அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே உண்டு. அவர் நம்மை தூக்கி சுமக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆம் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கரத்துல படுத்து பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய உள்ளத்துல வாங்கப்பா, அப்பா என்னுடைய குடும்பத்துல இந்த குறைவு இருக்கு, அதை நிறைவாக்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீங்க எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்க ஆண்டவர் உன்னுடைய குறைவுகளை மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த திருச்சபையும் போதுகிற குடும்பத்தையும் போதுகிற புதிய திருமண ஆண்டுகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.